லைக் ஒன்றும் பெருசாக கிடையாது. iOSமே வந்து சிமிலராக லினக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பட் அதுக்கு யூஸ் பண்ண கோடிங் அண்ட் ஆர்கிடெக்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்னு சொல்லிட்டு iOSக்கான அவங்களோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Objective-C அப்புறம் C ப்ரோக்ராம் இதெல்லாம் தான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஷிஃப்ட்டுக்கு வந்து மாறிட்டாங்க. ஓகே, அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லாங்குவேஜை சேம் இதே லாங்குவேஜில் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்மளால் அந்த ஃபோனை வந்து ஹேக் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுவுமே பாசிபிள் இங்கே. லைக் மோஸ்ட்டாக வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுற 100% ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 30 to 40% வந்து இந்த ஃபோன் வந்து வல்னரபிளாக தான் இருக்கும் இந்த மாதிரி அட்டாக்ஸுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு பேலோட எதுவும் சென்ட் பண்ண தேவையில்ல. அதே மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு நீங்கள் வந்து ஐஃபோனை ஹேக் பண்ண முடியும். பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாமே நோன் டெக்னிக்ஸ். அது இல்லாமல் வெறும் ஐபி மட்டும் வச்சு பண்ணுறது. இப்போ நம்ம மொபைலுக்கு ADB எப்படி யூஸ் பண்ணணும், ஐஃபோனுக்குமே அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன அட்டாக்ஸ் இருக்குன்ட்டு.